கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் அண்ணா தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க எல்லா காரியமும் உங்களுக்கு நடக்கும். நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் எனக்கு இது நடக்கலை? உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷிக கிரியைகள் உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு மனுஷங்க ஒரு பக்கம், பிசாசு ஒரு பக்கம், சூழ்நிலைகள் ஒரு பக்கம் நம்மளை வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிறார். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்க போகுது. எல்லோரும் சொல்லுங்கள், நடக்க போகுது. நடக்காததெல்லாம் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மார்க்கு 10:27 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாதது தான், என்னால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நடத்தி காட்டப்போகிறார். வேதாமத்தில் ஒரு சம்பவம். எலிசா என்கிற தெய்வ மனிதன் மூலமாக சமாரியா என்கிற தேசத்தினுடைய ராஜாவை பார்த்து, இந்த பஞ்சம் நாளைக்கு மாறப்போகுது, வெகு நாட்கள் பஞ்சம், அந்த பஞ்சம் நாளைக்கு மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு சந்தோஷம் ராஜாவுக்கு. ஆனால் அந்த கைலாக கொடுக்குற ராஜாவுக்கு உதவியாக இருப்பானே அந்த மனிதன் ஒரு கொஸ்டின் எடுத்தான். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சமாரியோடைய பஞ்சம் நாளைக்கு மாறப்போகிறது. நாளைக்கு இதே நேரத்தில் ஒலிமுக வாசலில் 1 படி கோதுமை மாவு 1 சைக்கிளுக்கும் 2 படி வார்கோதுமை 1 சைக்கிளுக்கும் விற்கப்படும். ஆனால் அந்த மனுஷன் சொன்னால், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? இது நடக்கிற காரியமா? நடக்குமா? ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இது நடக்கும், நீ அதை பார்ப்ப, ஆனால் சாப்பிட மாட்ட. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2 நடந்துச்சு. அதுதான் நம்முடைய தேவன். சமாரியாவில் பஞ்சம் மாறிச்சு. 1 படி கோதுமை மாவு 1 சைக்கிளுக்கும் 2 படி வார்கோதுமை 1 சைக்கிளுக்கும் விற்கப்பட்டது. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் பார்த்தான். ஜனங்கள் அவனை நெரிச்சு கொன்னுட்டாங்க. தெய்வ மனிதன் சொன்ன அந்த 2 காரியமும் நடந்துச்சு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி உலகம் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் உனக்கு நடக்காது, உனக்கு அற்புதம் நடக்காது, நீ நினச்ச காரியம் நடக்காது அப்படின்னு உலகம் சொல்லும். ஒரு பக்கம் பிசாசும் வந்து சொல்லுவான், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நடக்காது, இந்த தீர்க்க தரிசனம் நடக்காது. இல்லை, நீங்கள் விசுவாசிங்க, நடக்காததெல்லாம் நடக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியம் நடக்க போகுது. விசுவாசிங்க, கர்த்தருடைய மகிமையை காண்பீங்க. ஆண்டவர் மார்த்தாள் மரியாதை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன நடந்துச்சு? மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். நடந்துச்சா? நடக்கலையா? நடந்துச்சு. உங்களுக்கும் நடக்கும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.